ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எப்போ போனாலும் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அடுத்து தமிழ்நாட்டில் அமையக்கூடிய அரசு RSS பிஜேபியோட நேரடி அரசாக இருக்கும், அல்லது பிஜேபி மறைமுகமாக பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அது RSSோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள கவர்மெண்டா இருக்கும். அது தமிழ்நாட்டை சவக்குழிக்கு தள்ளும் என்பது மட்டும் சத்தியம். இந்த புரிதல் திமுகவுக்கும் இருக்கணும், மற்ற மதசார்பற்ற சக்திகளுக்கும் இருக்கணும். அதனாலதான் முதலமைச்சரோட உரையை ஒரு வேக்கப் கால நான் பாக்குறேன். இது எல்லாருக்கும் புரியணும், கட்சிக்காரனுக்கும் புரியணும், திருவாளர் பொதுஜனக்கும் புரியணும், அமைச்சர்களுக்கும் புரியணும். இல்லன்னா நஷ்டம் எல்லாருக்கும் தான். மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. ஏன்னா வலதுசாரி பெரும்பான்மை தீவிரவாதம், மதவெறி, இந்து மதவெறி, இந்தியாவே கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவெறி தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை கவுண்டர் பண்ணணும்னா வெறுமனே தொலைக்காட்சி வாதங்களையும் சமூக வலைதளங்களையும் பேசி மட்டும் பத்தாது. அப்கோர்ஸ் அது வேணும். சோஷியல் மீடியா மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். இன்றைய இளைஞர்கள் அதுலதான் முதல்ல எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க, பாக்குறாங்க. ஆனால் அதை தாண்டியும் நம்ம நேரடியா பீப்புளோட கான்டாக்ட்ல இருக்கணும்னா தெருமுனை கூட்டங்கள், திணை கூட்டங்களையும் கவனம் செலுத்தும். நீ அதிமுகவுக்கு போடு, பாஜகவுக்கு போடு, OPSக்கு போடு, EPSக்கு போடு, TTV தினகரனுக்கு போடு, விஜய்க்கு போடு, தாவேகாக்கு போடு, எல்லாம் பாஜகவுக்கு போடுற ஓட்டை தான் தமிழ்நாட்டை நாசமாக்குற ஓட்டு தான். நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த கூட்டம் 26ல ஜெயிச்சிருக்கு. விஜய் முதலமைச்சர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், ஆதவர்ஜுனா கல்வித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ரசிகர்கள் 36 பேரும் 36 துறைக்கு அமைச்சராகி 100 செல்லுராஜ் உருவாயிருவான்.